Hello, my dear brothers and sisters. So, advance happy new year to all of you. So, 2025 will serve you with love, laughter, and endless blessings. ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அவுட் ஆகிருப்பார். ஸோ அந்த டிடிஎஃப்பில் ஸோ அது வந்து ஃபேராக அன்ஃபேரானு வந்து பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பேசுகிறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அருண் எது பண்ணாலுமே தப்புன்னு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ அருண் வந்து ஒரு சின்னதாக எந்த விஷயம் பண்ணாலும் ஐயோ அருண் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு கதறானுங்க, தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அருண் இன்றைக்கி பண்ணதெல்லாம் தப்பே கிடையாதுங்க ஆக்சுவலாக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி 5 பேராக பிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பிளான் பண்ணது மாதிரி அந்த ஆப்போசிட்டில் உள்ள 5 பேரையும் ராயன் ப்ளஸ் அந்த 4 கேர்ள்ஸ் எல்லாருமே அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முத்துக்குமரன் ப்ளஸ் அருண் பிரசாத், தீபக், விஷால், ராணவ் எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போ எல்லோரும் தனித்தனியாக விளாட்லாம் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3 பேரும் ஓடி எல்லாருமே பசர் பட்டன் வச்சுன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓடி வராங்க. ராணவ் வந்து நேராக சுற்றியல் எடுக்க ஓடி போயிட்டான். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்க ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ஃபஸ்ட்டாக ஓடி வரான். அது உண்மை தான். ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி அந்த ஃபோர்ஸில் வந்து அப்படியே பின்னாடி போயிட்டான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக ஓடி வரல, ஃபோர்ஸில் பின்னாடி போயிட்டான். ஏன்னா பின்னாடி வந்த விஷாலும் அவனை அப்படி லைட்டாக தள்ளி விடவும் பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் முத்துக்குமாருக்கு முன்னாடி தீபக் வேறு இருந்திருப்பார். ஸோ அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோவாகிடும், டெட் ஸ்லோவாகிடும் முத்துக்குமரனுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருண் வந்து பின்னாடிலாம் போகல, ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்திருப்பான் ஹேமர் எடுக்க. ஸோ வந்து ராணவ் வந்து அந்த ஹேமர் எடுத்து கொடுக்காட்டாலுமே அருண் பிரசாத் தான் அந்த ஹேமர் எடுத்து அடித்து முத்துக்குமரனை அவுட் பண்ணியிருப்பான். இது சிம்பிள், இவ்வளோ தான் நடந்திருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய குழப்பம் வந்து காரணம் ராணவ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போதே நம்ம ராணவ் ஓடி வந்ததை பார்த்துட்டேன், அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணான்னு ஸ்லோ பண்ணிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது முற்றிலும் தவிர முத்துக்குமரன் கடைசி வரை ஓடி வந்திருப்பார். நம்ம ஹேமர் இருக்கிற இடம் வர ஓடி வந்திருப்பார். அதில் அருண் முன்னாடி வரான்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ஸ்லோவாகி வந்திருப்பார். அவ்வளோதான், அதான் உண்மை நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல முத்துக்குமரன் அப்படி சொன்னது வந்து எனக்கு ஃபேராக படலை. உண்மையை ஒத்துக்கு இருந்திருக்கலாம். அது இல்லாமல் ஜாக்லின் ஒரு போடுவாங்க பாருங்கள் அருண் பிரசாத்துக்கு. இது அருண் உன் இடத்துல முத்துக்குமரன் இருந்திருந்தால் அந்த இடத்த அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பான், கேமையே ஹோல்ட் பண்ணி விளாண்டுருப்பான் அப்படின்னு. அப்போனா அருண் பிரசாத் பண்ணது வந்து நீ தப்பு அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்ல வராங்க. எப்படிங்க அருண் பிரசாத் தான் சொல்கிறான், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடி வந்து ஃபஸ்ட்டு நான் தான் வந்திருக்கணும், நான் தான் வந்திருக்கேன். அப்போ என்னோடய எஃபர்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்களே அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அருண் பிரசாத் எது பண்ணாலுமே தப்புங்கிறது வெளியே தான் சொல்கிறாங்கன்னா உள்ளை மாமா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கு நம்ம பிளான் போட்டது முத்துக்குமரன் தான். அது தெரியலை நம்ம ஜாக்லினுக்கு. ஸோ ஜாக்லினே எவ்வளோ பெரிய அன்ஃபேர் எத்திக்கலாக விளையாடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தவங்களை வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது எல்லாமே தப்பாயிட முடியாது. கரெக்டு தானே? ஸோ தீபக் ஒன்று பண்ணுவார் பாருங்கள், அப்படியே அருண் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வாடா இனிமேல் விளாட்லாண்டா இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு. அந்த ஆட்டிடியூட் எதுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் பீப்புள்ஸ் வந்து நிறையா இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எப்பவும் போல் விளாண்டா அப்படிங்கிறது மாதிரி விளாண்டா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராயன், அருண் பிரசாத், மஞ்சரி கூட பரவாயில்லைங்க, பெட்டர்னு எனக்கு தோணுது. அந்தளவுக்கு தான் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு பாருங்கள், நேற்று போய் அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து சௌந்தர்யாவுக்கு பாயிண்ட் கிடச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே டக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ராயன் வந்து அவன் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ராயன் மட்டும் தான் ஆன்ஃபீல்டில் வந்து டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து சௌந்தர்யா எடுத்திருந்தது அவுட்டு தான், ஆனால் எடுக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக எடுத்ததுனால அவங்களுக்கு 4 பாயிண்ட்டு. ஸோ நேற்று ராணுவ கிடச்ச 4 பாயிண்ட்டு, இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு 2 பாயிண்ட்டு, இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே லக் பேஸ்டு தான். நேற்று ராணுவ கிடச்சதும் இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு கிடச்சதும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ விஷால் கிடச்சது வந்து லக் பேஸ்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி டஃப்பாக தான் விளாண்டான். ஸோ லாஸ்ட்டாக வந்து விஷால் வந்து வின் பண்ணிட்டான். ஸோ ராணுவ அப்படி இப்படி குழப்பம் பண்ணாலும் அவனும் 4 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ எனிவே, ஸோ இந்த கிளியராக கரெக்டாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பண்ணதெல்லாம் இன்றைக்கி தப்பே கிடையாதுங்க. தேங்க்யூ.